வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோல உங்க முடியை நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணி நல்லா அடர்த்தியா வச்சுக்கிறதுக்கான ஒரு 10 சிம்பிளான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோம்பிங். தலை சீவும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, தலை இன்னும் ஈரமா இருக்குன்னா கண்டிப்பா சீப்பு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா மைகோதி யூஸ் பண்ணி சிக்கிடுங்க, இல்லைன்னா உங்க கை யூஸ் பண்ணி சிக்கிடுங்க. இந்த மாதிரி கையிலேயே சிக்கி எடுத்த பின்னாடி சீப்பு யூஸ் பண்ணுங்க. சீப்பு யூஸ் பண்ணும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே பெரிய பல்லு யூஸ் பண்ணி தான் நீங்க சிக்கி எடுக்கணும். சின்ன பல்லு யூஸ் பண்ணி சிக்கி எடுத்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சின்ன பல்லு நார்மலா நீங்க தலை சீவர்க்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பெரிய பல்லு யூஸ் பண்ணி சிக்கி எடுக்க போறேங்க. சிக்கி எடுக்கும் போது நீங்க கொஞ்சம் ஜென்டிலாவே இருங்க. நீங்க என்னதான் கையில சிக்கி எடுத்திருந்தீங்கனாலும் திரும்பவும் நீங்க சீவும் போது ரொம்ப ஜென்டிலா தான் அதை ஹேண்டில் பண்ணணும். நெசவசியா இழுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். மெயினா தலைக்கு குளிச்ச பின்னாடி முடியோட ரொம்ப ஹார்ஷா இருக்காதீங்க. ஏன்னா அப்ப வேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் விசைய எழுத்தீங்கன்னா கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப ரெகுலராவே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ரெகுலரா இப்படி இழுத்து அப்படியே கொத்து கொத்தா போகுது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பின்னி போடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். மேபி ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க பின்னி போடுங்க. அதுக்கு பின்னாடி ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனோனையும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. அப்புறம் தூங்கும்போது மறக்காம ஒரு முறை சிக்கி எடுத்து நல்லபடியா பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு படுத்துக்கங்க. அப்படி பண்ணீங்கன்னா முடி சிக்கே விழுகாது. காலையில எந்திரிக்கும் போது முடி ஃப்ரிஸ் இல்லாம நல்லபடியா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆயிலிங். ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் ரெகுலரா அப்ளை பண்ணி ரெகுலரா மசாஜ் பண்ணீங்கன்னா முடி நல்லா நரிஷ்டா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் வரும். இது ஏன் பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து வீக் ஆக காமிச்சிரும். அப்புறம் அதோட நீங்க இழுத்து பின்னி போடுற காமிச்சீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் வரும். அதனால நீங்க ஆயில் அப்ளை பண்ணும்போது நிறைய எண்ணெய் எடுத்து உச்சந்தலையில நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லாவே ஆயில் தேய்ங்க. ஸ்கேல்புக்கு ஆயில் தேய்க்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா இதோட கொணவு முடிகளுக்கும் தேய்க்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே இந்த எண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆயில் போடுங்க. நிறைய பேர் இதுக்கு ஆயில் போடவே மாட்டாங்க, ஸ்கேல்புக்கு போட்டா போதுமானதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு கீழே இருக்கிற கொணவு முடிகளுக்கு ஆயில் போடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வரவே வராது. ஏன்னா எப்பவுமே நரிஷ்டாவே இருக்கும், அதனால ஸ்பிளிட்டன்ஸ் வராது. அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாது. எவ்வளவு சீக்கிரம் ட்ரை ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்துடும். ஸ்பிளிட்டன்ஸ் வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். அதே மாதிரி சம்மர் சீசன்ல ரெகுலரா ஆயில் பண்ணுங்க. வின்டர் சீசன்ல அதிகமா ஆயில் பண்ணாதீங்க. வின்டர் சீசன்ல அதிகமா ஆயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி ஆயில் போட்டீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள குளிச்சிருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓவர் நைட் விட்டுருவாங்க. நைட் ஃபுல்லா எண்ணெய் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில குளிச்சா போதும், அப்படி பண்ணா நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வேலையை நானே பண்ணிருக்கேன் பர்சனலா. அதெல்லாம் பண்ணன ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா செம்ம ஹேர் ஃபால். இப்படியே நான் இழுத்தனே என் கையோட அப்படியே கொத்து கொத்தா ஒரு முடியலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க ரெகுலரா ஆயில் அப்ளை பண்றவங்க, என்னால ஒரு நாள் கூட ஆயில் போடாம இருக்கவே முடியலன்னா ரொம்ப மைல்டா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்றதுனால எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தலைக்கு குளிக்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தாங்க. தலைக்கு குளிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணி யூஸ் பண்ணி குளிங்க. சுடு தண்ணி அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஹெர்பல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஷாம்பூஸ் யூஸ் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துல 2 முறையாவது தலைக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்ச பின்னாடி நீங்க யூஸ் பண்ற டவல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய பேர் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், இங்க கூட கொஞ்சம் விட்டுருவாங்க. இந்த நுனிகளை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணும்னு தெரியாது, நல்லா பிடிச்சி தேய்ச்சி தொட்டிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி துவட்டாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா இந்த நுனிகை விரியற காமிச்சிரும். ஸ்பிளிட்டன்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துருங்க. அதனால ரொம்ப ஜென்டிலா ஹேர் கேர் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டியது ட்ரிம்மிங். முடிய ரெகுலரா ட்ரிம் பண்ணிட்டே இருங்க. வாரம் ட்ரிம் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு ரூபா வச்சு ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருங்க. முடி வெட்டுறதுன்னா வெட்டிக்கலாம். உங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த நுனிகளை மட்டும் எடுத்து லைட்டா ட்ரிம் பண்ணி விடுங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சில இடங்க மட்டும் ஆரஞ்சிஷாவோ இல்ல ப்ரௌனிஷாவும் தெரியும். ஏன்னா நுனி விரிய காமிச்சிச்சுன்னா அதோட கலர் வந்து கொஞ்சமா டிஸ்கலர் ஆக காமிச்சிரும். நல்ல கருப்பு முடிக்கு நடுவுல இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டான கலர்ல உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். ஒரு முடி 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஸோ நுனி விரிய காமிச்சிச்சுன்னா ஹேர் ஃபால் வரும். அதனால நீங்க அதை கட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க பராமரிச்சுக்கலாம். ட்ரிம் பண்ணின பின்னாடி அதுல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெகுலரா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபாலை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தலை ரொம்ப இச்சாக இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பாட்டுக்கு நம்மளே அறியாம அப்படியே ஸ்கிராச் பண்ற ஆரம்பிச்சிடும். தலையை ஸ்கிராச் பண்ண இங்க இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுங்க. ஹேர் டேமேஜ் ஆயிடும். ஹேர் டேமேஜ் ஆனோடனே ஹேர் ஃபால் தான் டைரக்டா அது காஸ் பண்ணும். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க. வீட்லயே நிறைய ஹோம் ரெமடிஸ் இருக்கு, DIY ஸ்டப்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கூட இப்ப நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணி ரெகுலரா ஹெட் பாத் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு டேண்ட்ரஃப் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னாவே ஹேர் ஃபாலோட பாதி பிரச்சனை குறைஞ்சிருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ். எந்த ரப்பர் பேண்டும் ஹேர் கிளிப்பும் உங்க முடியை டேமேஜ் பண்ணலையும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா டேமேஜ் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க.
இப்போ ரப்பர் பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் உங்க முடிய டேமேஜ் பண்ணாது. ஆனா இந்த ரப்பர் பேண்டை விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் பார்த்திருப்பீங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பின்னி போட்டுட்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டைட்டா மட்டும் போட்டுட்டீங்கன்னா திருப்பி நீங்க அவுக்கும் போது ஒரு 4-5 முடியாவது கையோடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா இந்த குஷி கிளிப் தான் யூஸ் பண்ணுவேங்க. இதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல போய் ஹேர் மாட்டிக்கும். நல்லா இப்படி எடுத்து ஒரு பஃப் எல்லாம் வச்சு குத்திடுவேன். குத்திட்டு ரிமூவ் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா கொத்தோட முடி அப்படியே கழண்டுட்டு வந்துடும். இந்த இடத்துல ஹேர் மாட்டிட்டு அது ஹாஃபா பிஞ்சிடுங்க. இந்த மாதிரி இருக்கிற கிளிப்பை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிப்பேன் கரெக்டா நான் எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். நான் கரெக்டா குத்துறது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா நான் எப்பவுமே இதுல இருந்து எடுக்கும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆயிருக்கு. அதனால இதை நான் இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு குஷி கிளிப் அதிகமா நான் யூஸ் பண்றது இல்லை. அதனால உங்க ஹேரை டேமேஜ் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேர் டூ. நீங்க என்ன விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணனாலும் சரி அது ஓரளவுக்கு லூஸா பண்ணுங்க, ரொம்ப டைட்டா பண்ண வேண்டாம். சோ நீங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணனாலும் சரி லூஸா போடுங்க. அதே மாதிரி இங்க முன்னாடி இருந்து ரொம்ப இழுத்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நெத்தி நல்லா விரியறக்க ஆரம்பிச்சிடும், இங்க இருக்கிற ஹேர் எல்லாம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால லூஸாவே போடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேர் டைஸ். நிறைய பேர் ஹேர் கலரிங்காக ஹேர் டைஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கெமிக்கல்ஸ்னால சீக்கிரமா ஹேர் ஃபால் வரக்கான வாய்ப்பு அதிகமாகுதுங்க. இதுக்கு பதிலா நீங்க நேச்சுரலா DIY ஆயில் எல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணலாம். நானே கூட யூஸ் பண்ணிருக்கேன். எண்ணெய்க்குள்ள கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, ஆம்லா எல்லாம் போட்டு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி அதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை நீங்க வேற கலர்ல இருந்து பிளாக் கலர் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் முடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளாக் கலர் இல்லைங்க, கொஞ்சம் ப்ரௌனிஷா தான் இருக்கும். அதனால நான் பிளாக் கலர் ஹேர் வேணுங்கிறதுக்காக ரெகுலரா அதை யூஸ் பண்ணுவேன். அது ஹேர் ஃபாலையும் ப்ரிவென்ட் பண்ணும். நீங்க பிளாக் ஹேர்க்காக தான் ஹேர் டை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஹேர் டை அவாய்ட் பண்ணிட்டு கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கரிசலாங்கண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுட்டு அதை தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மலா நீங்க ஹேர் டை அப்ளை பண்ற மாதிரி இதையும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கரிசலாங்கண்ணி கருகருன்னு ஆயிடும். ஃபுல்லா பாக்கறதுக்கே ஒரு ஹேர் டை நீங்க நார்மலா அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி கருப்பா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு வாஷ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்க இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இலை நிறையெல்லாம் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு கருப்பான கூந்தல் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹீட். முடிஞ்ச அளவுக்கு டைரக்டான ஹீட் உங்க தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. குளிக்கும் போது வெதுவெதுப்பான தண்ணியிலயோ இல்ல பச்சை தண்ணியிலயோ குளிங்க. அதிகமா சூடா இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ட்ரையர் போடுறதா இருந்தாலும் சரி அதிகமான ஹீட் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரையர்லயே கோல்ட் ஏர் வரும்லங்க, அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ட்ரையரை யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல போய் நின்று நீங்க தலையை காய வச்சுக்கோங்க. வெயிலே நிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நேரம் நீங்க உங்க ஸ்கேல்ப் வந்து டைரக்ட் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட்டை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபாலையும் நீங்க ரெடியூஸ் பண்ணிடலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயங்க ஃபுட். நம்ம கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ்டான டயட் ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம முடி ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. இப்ப PCOD, irregular periods, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா dandruff, acne, ஹேர் ஃபால் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா பேலன்ஸ்டான டயட் எடுத்தாங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியாக இருக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப சீக்கிரம் சரியாகலினாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோவா சரியாக இருக்க ஆரம்பிச்சிடுங்க. அது மூலமா நீங்க வந்து ஹேர் ஃபால் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா PCOD இருந்துச்சுன்னா எக்ஸசிவான ஹேர் க்ரோத் இருக்கும், ஃபேஸ்ல உடம்புல நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். அதே நேரத்துல தலையில இருக்க வேண்டிய இடத்துல ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா ஃபுட் ப்ராப்பரா எடுத்தீங்கன்னாவே சரியாயிடுங்க. நம்ம வெளியே இருந்து எவ்வளவு ஹேர் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணனாலும் உள்ள இருந்து நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் உண்மையாவே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அதனால பேலன்ஸ்டான டயட் எடுங்க, ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க. நம்ம எவ்வளவு ஹெல்தியா இருக்கோமோ அது நம்மளோட ஃபேஸ்ல, நம்ம ஸ்கின்லயும், நம்ம ஹேர்லயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஹெல்தியான ஹேர்க்கான 10 ஈஸி டிப்ஸ் பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலோஸ் ஆர்டிஸ்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.